அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு மஷ்ரூம் கறி ஒன்று எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். பார்த்த பார்வைக்கு சிக்கன் கறி மாதிரி இருக்கும், ஆனால் சிக்கன் கறியை விட டேஸ்ட் ஆகும் இந்த மஷ்ரூம் கறி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டக்குன்னு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவுக்கு போவோம். இதுக்கு நான் மஷ்ரூம் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு முதலையும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன். மஷ்ரூம் க்ரோ பண்ணுறது ஃபுல்லாக கெமிக்கலால் மாதிரி இல்லை. ஸோ நாங்கள் மஷ்ரூம் எடுக்கக்குள்ள கட்டாயமாக அதை ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி தான் எடுக்கணும். சும்மா வாட்டரில் மட்டும் மஷ்ரூமை வாஷ் பண்ணி எடுக்கவே கூடாது. அதுக்கு போடுற கெமிக்கல் அவ்வளோ பவர்ஃபுல்லான கெமிக்கல். நான் உங்களுக்கு இதுக்கு முதலையும் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் நல்லா ஹாட் வாட்டர் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லிட்டால் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு பிறகு அந்த தண்ணியை அப்படியே வடிச்சு விட்டுட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூல் தண்ணி போட்டு நல்லா இதை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதை நாங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்காட்டி ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். இப்போ ஒரு பேனுக்கு ஆயில் ஒரு 2.5 டீஸ்பூன் மட்டுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு ஆயில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் பட்டை 2-3 துண்டு போட்டுக்கொண்டு கறி லீவ்ஸும் ரம்பையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் எண்ணெயில் வதங்கிடுவோம். உண்மைக்குமே கறி லீவ்ஸ் பட்டையெல்லாம் நல்லா மருத்துவ குணங்கள் இகி. ஸோ அதனால் நாங்கள் எப்பயுமே குக் பண்ணக்குள்ள இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நான் ஒரு பிக் ஆனியன் ஒரு 2 மட்டுக்கு சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நல்லா போட்டுக்கொண்டேன். இப்போ இதை கொஞ்சம் வதங்கணும். நாங்கள் கொஞ்சம் வதக்கணும். மிச்சமே கோல்டன் ப்ரௌனாக தேவையில்லை, லைட்டாக வதக்கி கொள்ளணும். இதை ஆனியன் வதக்கி எப்படியுமே கறி செஞ்சு பாருங்கள், நல்ல ஃப்ளேவர்டு ஒண்டிக்குது. அதே மாதிரி நல்ல ஸ்மெல் ஒன்றும் வரும். மைத்தான் பிரியாணி செய்யப்போக்குள்ள கட்டாயம் ஆனியனை ஃபுல்லாகவே கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வதக்கி தான் செய்யணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் தான் அந்த பிரியாணி ஃபுல்லுக்கும் வருமே தவிர அந்த மீட்ட டேஸ்ட் எல்லாம் இல்லை, அதுதான் வரும். இப்போ பிக் டொமாட்டோ 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் க்ரீன் சில்லி 2 கட் பண்ணிக்கிறேன். அதையும் இதுக்கு நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் சால்ட் போதுமான அளவு, மிச்சமாக ஆட் பண்ணிட வேணாம், புறவைக்கு போதாட்டி போட்டுக்கொள்ளும். அதே மாதிரி டர்மரிக் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நான் இதுக்கு சில்லி பவுடர் உங்கள் வீட்டில் காரம் சாப்பிட்றவங்க இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான்டா ஒரு 1.5 டீஸ்பூன் மட்டுக்கு போட்டுக்கிறேன். இது கொரியண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ணது 1 டீஸ்பூன் போட்டுக்கொண்டேன். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த டைமில் இதுக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மசாலா எல்லாம் நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். ஸோ சுட்டி 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி மறுவனம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதை லிட்டால் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும், அப்போ தான் இது கொஞ்சம் வேவும். ஸோ அதனால் நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 or 2 மினிட்ஸ் மட்டுக்கு வச்சுக்கொள்கிறேன். இப்போ எடுத்து பார்த்தா நல்லா இப்போ குக் ஆகிக்கு. இப்போ இந்த டைமில் 1 டீஸ்பூன் டொமாட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மிச்சம் ஆட் பண்ண தேவையில்லை, 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். உண்மைக்குமே இது டேஸ்டியான கறி உண்டு. பீஃப் சிக்கனை விடையும் டேஸ்டி ஆகிக்கும். வெஜிடேரியன் ஆட்களுக்கு சட்டப்படி கறி உண்டு இது. இப்போ நான் மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா வெஜிடேரியன் ஆட்களுக்கு இப்படி ஒரு கறி ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அது பீஃப் சிக்கன் சாப்பிட்றத விட நல்லா இருக்கும். இப்போ எங்களுக்கு இருந்தாலும் ஒரே பீஃப் சிக்கன் சாப்பிட்டு இப்படி ஒன்று சாப்பிட்டா அது ஒரு சேஞ்சுக்கு மிச்சமே நல்லா இருக்கும். கட்டாயம் மஷ்ரூம்ஸ் கட்டாயம் எல்லோரும் தின்னணும். ஏன்னா மஷ்ரூமில் ஈஸ்ட்ரஜன் எல்லாம் மீக்குது. ஸோ கட்டாயம் மஷ்ரூம் எப்படியுமே ஒன்ஸ் இன் வீக்காலும் மஷ்ரூம் எல்லாமே உங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 or 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மஷ்ரூம் கறி நல்லா ரெடியாக விற்கிது பாருங்கள். எப்படிக்கிண்டு ஸ்பைஸியாகவும் மிக்கும், நல்ல டேஸ்டியாகவும் மிக்கும். இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம்.
இது வந்து உங்களுக்கு எல்லாத்தோடையுமே சாப்பிடலும், சப்பாத்தியோட, ரைஸோட, இட்லியோட நல்ல டேஸ்டி ஆயிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன மஷ்ரூம் கறி உங்களுக்கு பிடிச்சிக்குதா? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிக்கும்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்.